தமிழ்நாட்டில் கோடை விடுமுறை முடிந்து இன்று பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் நேற்று கடைவீதிகள், பேருந்து மற்றும் ரயில் நிலையங்களில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. மீண்டும் பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கே தேடலாம். விடப்பட்டிருந்தது. 36 நாட்கள் விடுமுறைக்கு பிறகு இன்று மீண்டும் பள்ளிகள் திறக்கப்படுகின்றன. அனைத்து பள்ளிகளிலும் தூய்மை பணிகள் மேற்கொள்ளப்பட்டு மாணவர்களை வரவேற்க தயாராக உள்ளன. பள்ளி செல்வதற்கு தேவையான சீருடை, பை, நோட்டு புத்தகங்கள், ஷூ உள்ளிட்ட பொருட்களை வாங்க கடை வீதிகளில் பெற்றோர்களுடன் மாணவர்கள் குவிந்தனர். இதனால் தஞ்சை, திருப்பூர், கோவில்பட்டி, தென்காசி உள்ளிட்ட இடங்களில் கடை வீதிகளில் விற்பனை களை கட்டியது. நான் 8th முடிச்சு 9th போறேன். அதுதான் நான் நோட் புக், கைட், எல்லாமே வாங்க வந்திருக்கேன். பள்ளிக்கூடம் திறக்கனால 2025-26 பள்ளிக்கூடம் திறக்கனால பசங்களோட நாங்களும் புத்தகம், நோட்டு, பேக் எல்லாம் வாங்குறோம். இதனால தென்காசியில் பயங்கரமாக கூட்டமாக இருக்கு. புக்கு கைடெல்லாம் வாங்க வந்திருந்தோம். இப்போ என்னன்னா கைடு இங்கே கிடைக்கல அப்படிங்கிறாங்க. கூட்டமும் ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது. பழைய புக்கு கேட்குறோம், ஆனாலும் திருநெல்வேலியில் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. இதனிடையே கோடை விடுமுறையை கழிக்க சொந்த ஊர்களுக்கும் உறவினர் வீடுகளுக்கும் சுற்றுலா தலங்களுக்கும் சென்றவர்கள் மீண்டும் தங்கள் இருப்பிடத்திற்கு திரும்பியதால் ரயில் நிலையங்கள், பேருந்து நிலையங்களில் கூட்டம் அலைமோதியது. மதுரை ரயில் நிலையத்தில் சென்னைக்கு வரும் பாண்டியன் விரைவு ரயிலின் முன்பதிவில்லா பெட்டியில் இடம் பிடிக்க மக்கள் ஏராளமானோர் வரிசையில் காத்திருந்தனர். ஆனால் ரயில்வே அதிகாரிகள், காவல்துறையினருக்கு தெரிந்த நபர்கள் முன்கூட்டியே ரயிலில் ஏறியிருந்ததைக் கண்டு வரிசையில் காத்திருந்த பயணிகள் ரயில்வே காவலர்களுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது பாதுகாப்பு பணியில் இருந்த தன்னார்வலர் பயணிகளை தள்ளிவிட்டதாக குற்றம் சாட்டினர். இதையடுத்து ஏற்கனவே ரயிலில் இருந்தவர்கள் கீழே இறக்கிவிடப்பட்டு வரிசையில் காத்திருந்தவர்கள் உள்ளே அனுப்பப்பட்டனர். இதேபோல நெல்லையில் முழுவதும் முன்பதிவில்லா அந்தியோதயா ரயிலில் ஏற மக்கள் முண்டியடித்தனர். தென் மாவட்டங்களிலிருந்து ஏராளமானோர் கார்களில் சென்னை நோக்கி திரும்பியதால் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தை அடுத்த ஆத்தூர் சுங்கச்சாவடியில் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. இதேபோல ஜிஎஸ்டி சாலையில் உள்ள பல சுங்கச்சாவடிகளில் நெரிசல் ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் நீண்ட நேரம் காத்திருந்து சென்றனர்.